Hello everyone, this is Soumya from AXN Infotic. Hope all are doing great. ஒரே மாதிரி இருக்க நிறைய ஸ்டாக் ஐட்டம்ஸ் மெயின்டைன் பண்றீங்களா? இதனால பில்லிங் அப்போ ஐட்டம் நேம் மட்டும் பார்த்து ஐடென்டிஃபை பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்டாக்ஸ் மாத்தி கூட பில்லிங் பண்ண சான்சஸ் இருக்கு. அண்ட் இதை ரெக்டிஃபை பண்ணதான் ஏஎக்ஸ்என் ஹேஸ் கம் அப் வித் அன் ஆட் ஆன் ஸ்டாக் இமேஜ் இன் டிஃபால்ட் ரிப்போர்ட் அண்ட் வவுச்சர் ஆட் ஆன். இந்த ஆட் ஆன் மூலியமா ஸ்டாக் ஐட்டம்க்கு இமேஜ் ஆட் பண்ணிட்டு அண்ட் அதை டிஃபால்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ண முடியும். அண்ட் இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அண்ட் ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணும்போதும் ஐட்டம் நேமோட இமேஜும் கிளியரா உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். எஸ்பெஷலி சிமிலர் லுக்கிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற பிசினஸ் கன்சர்ன்ஸுக்கு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ஆட் ஆன் மூலியமா. வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் டேலி ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆட் ஆனை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் பண்ணதுமே இப்போ நான் வந்து ஒரு புதுசாக கிரியேட் போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாக் ஐட்டம் போயிட்டு இப்போ நான் இதில் ஐஃபோன் 17 அப்படிங்கிற மாடல் வந்து நான் இதில் கிரியேட் பண்ணுறேன். என்டர் ஆஸ் யூஷுவல் நீங்கள் நார்மலாக எப்படி ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக என்ன ஆட் ஆயிருக்கும் அப்படின்னா இமேஜ் நேம் அப்படின்னு உங்களுக்கு நியூவாக ஒரு ஃபோல்டர் பாத் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் அந்த இமேஜ் வந்து எங்கே இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐஃபோன் 17 அப்படிங்கிற இமேஜை நான் இங்கே ஆட் பண்ணும்போது எனக்கு சைட்லேயே அந்த ப்ராடக்டோட இமேஜ் எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் எக்ஸாக்டாக என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதோட எல்லா இமேஜஸ்மே இங்கே வந்து நீங்கள் இதில் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நீங்க வந்து பில்லிங் பண்ணும்போதும் ஆல்டர் போயிட்டு வவுச்சர் டைப்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேல்ஸ் வவுச்சர் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ சேல்ஸ் வவுச்சர் ஓபன் பண்ணிட்டா இதுல எனேபிள் ஐட்டம் இமேஜ் இன் வவுச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை எஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா இப்போ ஒரு பில்லிங் பண்றேன். வவுச்சர்ஸ் போயிட்டு F8 சேல்ஸ், ஸோ யாருக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அண்ட் இதில் நேம் ஆஃப் ஐட்டமில் இப்போ நான் வந்து ஐஃபோன் 17 அண்ட் ஐஃபோன் 17 ப்ரோ ரெண்டுமே வந்து நான் இப்போ பில் பண்ணுறேன். ஐஃபோன் 17 ஸோ செலக்ட் பண்ணதுமே எனக்கு ஐட்டமோட இமேஜ் நேம் எடுத்துகிட்டு வந்துடும். அண்ட் என்டர் எந்த குடோன்ல இருந்து எவ்வளோ குவான்டிட்டி அண்ட் அது நம்ம என்ன ரேட்டுக்கு வந்து நம்ம இதை சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டு சேம் அடுத்து அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ஐட்டம் செலக்ட் பண்ணும்போது ஐஃபோன் 17 ப்ரோ அந்த ப்ராடக்டோட இமேஜ் இங்கே எடுத்துட்டு வந்துடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை வெரிஃபை பண்ணிட்டு எந்த குடோன் அண்ட் எவ்வளோ என்ன குவான்டிட்டி என்ன ரேட்டுங்கிறத செட் பண்ணிட்டு பில்லிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட்டாக செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாலும் இப்போ நான் வந்து ஸ்டாக் சம்மரி போகிறேன். ஸோ ஸ்டாக் சம்மரியில் இப்போ பர்டிகுலராக F5 ஐட்டம் வியூவில் கொடுத்துட்டு இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐஃபோன் 17 அண்ட் ஐஃபோன் 17 ப்ரோ ரெண்டுமே வந்து இதில் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணும்போது எக்ஸாக்டாக எந்தெந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே கீழே உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட இமேஜ் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரும். இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இன்னும் சிமிலர் ப்ராடக்ட்ஸ் பில்லிங்க்கு கஷ்டப்படாம ஸ்டாக் ஐட்டம்ஸை ஈஸியாக இந்த ஆட் ஆன் யூஸ் பண்ணி பில் பண்ணுங்க. ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் பெட்டர் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டாக உங்கள் கம்பெனியை மாற்றுங்க. ஃபார் டெமோ அண்ட் ஃப்ரீ கன்சல்டேஷன் கான்டாக்ட் அவர் டீம் டீடைல்ஸ் இன் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ.